காலத்தில் இலங்கையை ராவணன் என்ற வலிமைமிக்க அரக்கன் ஆண்டு வந்தான். அவனுக்கு கும்பகர்ணன் என்ற ஒரு தம்பி இருந்தான். கும்பகர்ணன் தோற்றத்தில் மட்டுமல்ல, பலத்திலும் புத்திசாலித்தனத்திலும் கூட பெரிய வீரன். ஆனால் அவனுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. வருடத்தில் பாதி நாட்கள் தூங்குவான், மீதி பாதி நாட்கள் விழித்திருந்து மலை போன்ற உணவை சாப்பிடுவான். அவன் விழித்திருக்கும்போது அவனுடைய பசி ஒருபோதும் அடங்கியதில்லை. சில சமயங்களில் அவன் முனிவர்களையும் சாதுக்களையும் கூட சாப்பிட்டு விடுவான் என்று கதைகள் உண்டு. அவனுடைய இந்த வினோதமான குணமும் அளப்பரிய சக்தியும் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு பயத்தையும் பொறாமையையும் ஏற்படுத்தியது. இப்படி ஒருவன் இருந்தால் தேவர் உலகிற்கு ஆபத்து வந்துவிடுமே என்று அவன் நினைத்தான். எப்படியாவது கும்பகர்ணனை வீழ்த்த தக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஒருநாள் ராவணன், கும்பகர்ணன் மற்றும் அவர்களின் தம்பி விபீஷணன் மூவரும் பிரம்மதேவரிடமிருந்து வரம் பெறுவதற்காக கடுமையான தவம் புரிந்தார்கள். அவர்களின் தவத்தை மெச்சிய பிரம்மன் அவர்கள் முன் தோன்றினார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு வேண்டிய வரத்தை கேட்கலாம்